இன்றைய தினம் 9வது அத்தியாயம். பொதுவாக இதை ராஜயோகம் என்று சொன்னாலும் கீதையிலே அதை ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் இந்த ராஜயோகம் என்பதை இந்த இரண்டு வார்த்தைகளால் பிரித்து சொல்லணும் என்று பார்த்தோம்னா, வித்தைகளிலே உயர்வானது ராஜயோகம். குண்டலயோகம் கூட ராஜயோகம் என்ற தகுதியை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த ராஜ வித்தை என்பது பிரம்ம வித்தை என்பது இரண்டும் ஒன்றே தான். பிரம்ம வித்தை என்பது என்ன? வித்யா என்றாலும் வித்தை என்றாலும் நமக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ளுகின்ற அறிவின் வேட்பு என்றுதான் பொருள். பல வித்தைகளை மனித வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை வாழ்க்கை வளங்களுக்காக, சமுதாயத்தினுடைய நீதிப்படி வாழ்க்கை வளங்களை பெறுவதற்காக, உடல் மூலமாக, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அந்த இன்பங்களை துய்ப்பதற்காக பல வித்தைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். எல்லா வித்தைகளையும் விட உயர்ந்தது என்று கண்ட மகான்கள் அதை ராஜவித்யா என்றும் பிரம்ம வித்தை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மகரிஷி அவர்களும் ஒரு கவியில் சொல்கின்ற போது, வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அப்போ அந்த உயர்வான பிரம்ம வித்தை என்பதை மனிதன் எப்படி பெற வேண்டும் என்றால், வெறுமனே வேத வியாக்கியானங்களை கேட்பதனாலேயோ அல்லது வேத புத்தகங்களை படிப்பதனாலேயோ தர்க்கவாதங்கள் செய்வதனாலேயோ மனிதன் பெற்றுவிட முடியாது. வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. எப்படி கிடைக்கும் என்றால், அத்வைதமாகி அவன் எங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தையது, தர்க்கம் வேண்டாம் என்று அந்த கவியை முடிக்கிறார். அப்போ சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். எல்லா பொருட்களிலேயும் டைமென்ஷன்ஸ் உண்டு. டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் என்ற வகையில் எல்லா பருப்பொருட்களுக்கும் பரிமாணங்கள் என்பது இருக்கும். ஆனால் அத்தனை பரிமாணங்களுக்கும் உட்பொருளாக உள்ளது எது, அடிப்படை ஆற்றல் எதுன்னு பார்த்தோம்னா, அந்த விண் என்ற ஆற்றலின் தொகுப்பே பல்வேறு பரிமாணங்கள். அந்த விண் என்கின்ற சக்தியினுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாம் வல்ல இறைநிலையே தான் சக்தி என்கின்ற ஆற்றலாக வெளிப்பட்டிருக்கின்றது. அறியறதோர் மட்டும் போதாதுங்க, அதில் நிற்கணும். அப்போ சாதாரணமாக தவ முறைகளிலே இறை ஞானம் என்பதை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், சில வினாடிகள் கூட உணர்ந்து விடலாம். அது எல்லோருக்கும் அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த வினாடிகள் உணர்ந்த அனுபவம் என்பது மட்டும் போதுமானு சொன்னால் அது பத்தாது. அது உணர்ந்து அதிலே நிற்கணும். தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை அது. எல்லா தத்துவங்களுக்கும் முழுமை என்பது, அத்தனை தத்துவங்கள் தேடுகின்ற ஒரு பொருள் என்பது இந்த மறைபொருளே. இதைத்தான் எல்லா மகான்களும் எல்லா தத்துவங்களும் தேடிக்கொண்டிருக்கின்றது. வேதத்தின் விளக்கங்களும் பல மகான்களுடைய இறை உணர்வு, இறை தத்துவ விளக்கங்களும் இதை தேடுகின்ற வழிமுறைகளே ஆகும்.
அதனால அனைத்து தத்துவங்களுக்கும் முடிவாக இருக்கக்கூடிய தத்துவத்தின் முடிவான தானேயான தானே அறிந்த வித்தை அது. அப்ப அந்த இறைநிலையே தானாகவும் வந்திருக்கிறது என்று அறிகின்ற அனுபவம் அதுதான் முழுமையானது, நிரந்தரமானது. அதுதான் பிரம்ம வித்தையினுடைய சிறப்பு. இதை உணர்ந்து விட்டதனாலேயும் நாம் போய் மற்ற உணராதவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உணராத பொழுதும் அதை பற்றி தர்க்கவாதம் செய்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தத்துவத்தின் முடிவான தானேயான தனறிந்த வித்தை அது, தர்க்கம் வேண்டாம் என்று மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக இறை தத்துவத்தை சொல்லுவார்கள். அதனால அந்த கடவுள் என்கின்ற ஒரு அருமையான ஒரு ஆற்றல், அனைத்துக்கும் மூலமான பேராற்றல், அந்த இறை தத்துவத்தை மக்கள் பல வகைகளிலே வழிகளிலே தேடினாலும் உணர்ந்த அனுபவங்கள் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே. உணராமலேயே உணர்ந்தது போல நினைத்து கொண்டு காட்டிக் கொண்டிருப்பவர்களும் உலகத்தில் பார்க்கிறோம். அப்படி உணராததை உணர்ந்தது போல காட்டிக் கொள்கின்ற போது சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும், இன்னும் பல விதமான குழப்பங்களை உருவாக்கி விடுவார்கள். அதனால அதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்றால் இறை உணர்வு என்பதை அனுபவமாக பெற வேண்டும். அனுபவம் பெறாதவர்களுக்கு விளக்கம் பயன்படுவது இல்லை. ஏன்னா அவரவர்கள் ஒரு எல்லை கோட்டிலேயே முடிவாக்கிடுறாங்க. தத்துவத்தினுடைய ஆழத்தை தொடுவதும் இல்லை, அதே சமயத்தில் தனக்கும் அதனுடைய அனுபவம் என்பதும் இல்லை. அப்போ உணர்ந்தவர்கள் அந்த கருத்தை விளக்குகின்ற போது இவங்கன்னு புதுசாக சொல்கிறாங்க, அம்மாவுக்கு தெரியாதா அப்படின்னு ஏற்கனவே தெரிந்ததை வைத்துக்கொண்டே முடிவெடுக்கிற போது ஒரு தவறானதையே சரி என்று வாதிக்கின்ற வாதங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இடத்துல தான் இன்னொரு கோட்பாடு வரும், கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. ஏன்னா யார் யாரை வணங்குவது? வணக்கம், வணங்கும் செயல், வணங்குபவன், வணங்கப்படுபவன் எல்லாம் ஒரே ஆள். அப்போ யார் யாரை நோக்கி வணங்குவது? அதனால் அந்த இறை உணர்வு அப்படின்றதுடைய சிறப்பை உணர்ந்த மகான்கள் வேதங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் வேதத்திலேயும் இன்னும் பல மகானுடைய அனுபவத்திலேயும் அதை விளக்கியிருக்கின்றார்கள். அதனால் அந்த பிரம்ம வித்தை என்பதை மனிதன் பெற வேண்டும். என்ன தகுதிகள் இருந்தால் மனிதன் பிரம்ம வித்தையிலே உயர்வு பெற்று அதில் நிலைக்க முடியும் என்பதற்கான காரண காரியங்களை இதில் விளக்க இருக்கிறாங்க. அந்த காரணங்கள் சரியாக அமையாத பொழுது அது ராஜ குஹ்யா. குஹ்யா என்றால் மறைய பொருளாகி விடுகிறது என்று பொருள். அப்போ அறிவுக்கு எட்டக்கூடிய பிரம்மம் என்பது அது எட்டாத பிரம்மமாக மறைய பொருளாகவே நின்று விடுகிறது. அப்போ மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற பக்குவம் நிர்குணம் என்ற அந்த சிறப்பை ஒட்டித்தான் இறை அனுபவம் என்பது கிடைக்குமே தவிர அந்த பக்குவத்தை பெறாத பொழுது பெறுகின்ற அனுபவம் என்பது தற்காலிகமானது, அது முழுமையானதாகவோ உண்மையானதாகவோ இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு ராஜ வித்யா ராஜ குஹ்யா யோகம் என்று தலைப்பை கொடுத்திருக்கின்றாங்க. வியாச பகவான் சொல்றார், எதை அறிந்து அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை பொறாமைப்படாத உனக்கு நன்கு எடுத்துரைக்கிறேன் என்று அர்ஜுனனை நோக்கி சொல்றாங்க. அப்போ இதுவரைக்கும் 8 அத்தியாயங்களிலே மனிதனுடைய குணபாவங்களெல்லாம் விளக்குகின்ற போது ஆசைகள் என்ற ஒரு கோட்பாட்டை தான் கொண்டு வந்தார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் முதல் முறையாக பொறாமை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். பொறாமை உள்ள மனதிலே ஆத்ம ஞானம் கிடைக்காது என்பது கீதையினுடைய கோட்பாடு. சித்பானந்த சுவாமியுடையும்
அதையே இங்கே விளக்கத்துக்கு கொடுக்குறாங்க. மற்றவருடைய மேன்மைகளையோ வெற்றிகளையோ பொறுத்து கொள்ள முடியாததுனால அந்த பொறுக்க முடியாத உணர்வு என்பது அஞ்ஞானமாக மாறுகிறது, அறியாமை. அந்த அஞ்ஞானமே அனைத்து சுபங்களையும் அழித்துவிட்டு துன்பத்தை கொடுக்கிறது. அந்த பொறாமை என்கின்ற அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும் என்றால் ஞானமே அதற்கு ஒரே வழி. அப்ப ஞானம் என்பதோ அறிவை அறிந்த தெளிவே ஞானம். பேரறிவாக இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை அறிவதுதான் ஞானம். அப்ப ஞானம் பெற்ற ஒருவனிடத்திலே தான் அஞ்ஞானம் என்பது இருக்காது. அந்த அஞ்ஞானத்தை தவிர்ப்பதற்கும் ஞானத்தை பெறுவதற்கும் முட்டுக்கட்டாக இருப்பது பொறாமை. இந்த பொறாமை என்ற உணர்வு தான் மற்ற எல்லா குணங்களுக்கும் அடிப்படையாக அமையும். ஏன் அப்படின்னா, ஒருத்தருடைய வளங்களையோ வெற்றிகளையோ பார்த்து நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லைன்னு வச்சுக்கோங்க, பொறாமை அது. அந்த பொறாமை வந்து விட்டால் அவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்களே, நமக்கு அது மாதிரி கிடைக்கலையே, நமக்கு அது மாதிரி வேணுன்ற ஆசை அடுத்தது வந்துடும். அந்த ஆசைப்பட்ட ஒன்றை ஏன் கிடைக்காம போச்சு, யார் அதுக்கு தடையாக இருக்கிறாங்க, அதன் மேல் அவர்கள் மேல் நமக்கு கோபம் வரும். கோபம் வருகின்ற போது என்ன வார்த்தையை சொல்கிறோம் என்று கூட மூளை யோசிக்கிறது இல்லை, என்ன காரியத்தை செய்கிறோம் என்று உடல் செல்களும் யோசிக்கிறது இல்லை. அப்போ எல்லா குற்றங்களும் தவறுகளும் பாவங்களும் அங்கே வந்துடும். அதனால் வள்ளுவர் பெருந்தகை சொல்கின்ற போது இந்த பொறாமை என்பதை மிக எச்சரிக்கையோடு இருந்து தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அது தனியாக வர்றதில்லை, அதோட பிறந்தது 3 இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிட்டு குடும்பத்தோடு வந்துருன்றார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அந்த அழுக்கார் என்பது எவ்வளவு துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால், திருக்குறளே பாவி என்ற வார்த்தை எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. பொதுவாக மகான்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்செற்று தீ உழி உயித்து விடும் என்று வள்ளுவர் அந்த ஒரு இடத்துல மட்டும் பாவி என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். ஏன்னா பாவத்தை செய்பவன் பாவி என்றால், ஒரு மனிதன் பாவத்தை செய்ய தூண்டுகின்ற குணம் பொறாமை. அந்த பொறாமையின் காரணமாகத்தான் பாவத்தைக்கு உடைய செயலை செய்கின்றான். அந்த செயலை செய்ததுனால அவன் பாவியாகின்றான். அதனால் அழுக்காறு எனும் ஒரு பாவி அது திருச்செற்று தீ உழி வைத்துவிடும். வாழ்க்கை வளங்களை எல்லாம் அழித்து மனிதன் பெற வேண்டிய மேன்மைகளை எல்லாம் தடுத்து அதற்கு எதிர்மறையாக தவறுகளை, துன்பங்களை, பாவங்களில் கொண்டு போய் அது சேர்த்துவிடும் என்று அது பொறாமை பற்றி வள்ளுவர் பெருந்தகை விளக்கிறார். மகிழ்ச்சி அவர்களும் பொறாமை பற்றி ஒரு கவி எழுதியிருக்கிறார். நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோருக்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கும். செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது உண்மை கண்டோம். வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே வாழ்த்துகின்றேன், வாழ்வீரே பொறாமை விட்டு என்று அருமையாக ஒரு கவியை சொல்றார். அப்போ நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம விட இன்னொருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற போது பொறாமை வந்துடுது. இப்போ அந்த பொறாமை கொஞ்சம் உள்ள வந்தாலும் போதும், அந்த ஒட்டம் நுழைஞ்ச கதை சொல்லுவோமே, அது மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கடைசியில் என்ன கதிக்கு ஆளாக்கும் என்றால், செல் அரித்த புத்தகம் போல் சீர்மை கேட்டு.
மிக அற்புதமான வேதம். ரொம்ப நாள் எடுத்து பயன்படுத்தவே இல்லை, எல்லாம் கரையம் பிடிச்சி போச்சு. இப்போ அந்த வேத வாக்கியங்கள் எப்படி படிக்க முடியும்? என்ன பிரயோஜனமாக அதனால்? அதுபோல் மிக உயர்ந்த வேதங்கள் எப்படி பயனற்று போகிறதோ அதுபோல செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது. அதுதான் பொறாமை என்ற உணர்வு. அப்போ அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடிய வலிமை மிக்கது இந்த மனவளக்கலை. அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே, வாழ்த்துகின்றேன், வாழ்வீரே பொறாமை விட்டு. அதனால் மனிதனுக்குள்ளாக இந்த பொறாமை என்ற உணர்வு இருக்கின்ற போது வாழ்க்கையிலே பெறக்கூடிய சாதாரண லௌகிக வாழ்க்கை மேன்மைகளையும் இழந்து விடுகின்றோம். அப்போது ஆன்மீகம் என்கின்ற உயர்ந்த ஞானம் எப்படி அங்கே வர முடியும்? அதனால் அந்த பொறாமை இல்லாத மனதுக்குத்தான் ராஜ வித்யா என்கின்ற அந்த பிரம்ம வித்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட சிறந்தது, உயர்ந்தது, மறை பொருளுள் மேலானது, தூய்மை தருதலில் தலை சிறந்தது, அனுபவபூர்வமாக உணரக்கூடியது, தர்மத்தோடு கூடியது, செய்வதற்கு மிக எளியது என்றார். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வார்த்தை கரெக்ட், அழிவற்றது. அதனால் பிரம்மஞானம் பெறுவது அவ்வளவு எளிது இல்லை. ஆனால் மற்ற அனைத்து சிறப்புகளுக்கும் அது பொருத்தமுடையது தான். அதனால் மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பிரம்மஞானத்தை பெறுகின்ற போது அறிவு தெளிவடைகிறது. வாழ்க்கை செயல்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஞானம் கிடைக்கின்றது. அதனால் துன்பத்தை நீக்கி வாழ்வது மட்டும் அல்லாது அந்த தெய்வ ஞானத்தையும் பெற முடிகிறது. இந்த தர்மத்தில் சிரத்தை இல்லாதவர்கள் என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உழல்கின்றனர். இந்த தர்மத்தில் சிரத்தை இல்லாதவர்கள், உண்மையான பிரம்மத்தை பற்றிய வாழ்க்கை நெறி, எப்படி வாழ்ந்தால் பிரம்மத்தை அறிய முடியுமோ அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆனால் எத்தனை வார்த்தைகளுக்கு நம்ம தவறாக புரிந்திருக்கிறோன்றது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களையே இங்கே சொல்லப்படுதுங்க. அதனால் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்களை சரியாக புரிஞ்சுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பு தப்பாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சாஸ்வதம் என்று சாதிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் இங்கே சொல்கிறாங்க சிரத்தை இல்லாதவர்கள். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வது என்பது இன்றைக்கி சமுதாய சூழ்நிலைகளில் அவ்வளோ லேசப்பட்ட விஷயம் கிடையாது. அது பிரம்ம பிரயத்தனம். அதனால் சாதாரண மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அந்த பிரம்ம பிரயத்தனத்தை எடுக்கிறது இல்லை. அவங்க பிரயத்தனம் பூரா கரன்சி பிரயத்தனம் தான். அதுக்கு தானே அலையிறோம். டாலருக்கும் கரன்சிக்கும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆகுது? என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உலகின்றனர். சம்சாரம் என்றால் துக்கம் என்று பொருள். மனைவி என்று பொருள் சொல்கிறோம். நம்ம மனைவியினால் துக்கம் வரலாமே தவிர மனைவியே துக்கம் அல்ல. அதனால் சம்சார சாகரம் என்பது நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சம்சாரம் என்பது துக்கம் என்று பொருள். அப்போ மரணம் என்பது ஒரு பெரிய துக்கம். ஏன்னா மரணம் என்றாலே அகாலம்தான், இயற்கை அல்ல. கொலை, தற்கொலை, விபத்து இந்த வகையில் போகிறதெல்லாம் அகாலங்கள். அப்போ அந்த அகால மரணம் அவருக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும், அவர் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கோ பெருந்துன்பமாகத்தான் இருக்கும். அதனால் யார் தர்ம சிந்தனையோடு சிரத்தையோடு பிரம்மஞானத்தை பெறவில்லையோ அவர்களுக்கு மரண சம்சாரம், மரணத்தினால் வரக்கூடிய துக்கங்கள் அதில் சிக்கிக்கொள்கிறாங்க என்று 3வது ஸ்லோகத்தில் விளக்கியிருக்கிறாங்க. அடுத்து 4, 5, 6 ஸ்லோகங்களெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த விளக்கங்கள் தான். பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம், இது எல்லாமே
அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது என்ற கருத்தை மீண்டும் திரும்ப நமக்கு நினைவு கொடுக்கப்படுகிறது. 7வது ஸ்லோகத்துக்கு வருகின்றோம். பூதங்கள் எல்லாம் கற்ப முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைகின்றன. மறுபடியும் கர்ப்ப துவக்கத்தில் அவைகளை நான் தோற்றுவிக்கிறேன். அதாவது கர்ப்ப காலம் என்பது என்ன? இப்போ ஒரு தாய் கர்ப்பமடைகிறாங்க, கர்ப்ப காலம் சொல்கிறோம். 9 மாதம் 10 மாதம் கணக்கு சொல்கிறோம். அப்போ என்ன கணக்கு வருதுங்க? கரு உற்ற நாளில் இருந்து பிரசவிக்கின்ற நாள் வரைக்கும் உள்ள கணக்கு. கருப்பைக்குள்ளாக உருவாகி கருப்பைக்குள்ளே இருந்து வெளிவர வரைக்கும் உள்ள கணக்கு. இந்த பிரபஞ்சத்தை கருப்பைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சமே ஒரு கருப்பை. அப்போ அதுக்குள்ளே ஒரு விண், ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தி அங்கேருந்து முடிஞ்சு போகுது. அப்போ அது கர்ப்ப காலம். அப்போது பூதங்கள் எல்லாம் கர்ப்ப முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைகின்றன என்று சொன்னால், சக்தி என்கின்ற எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய மின் அணுக்கள் எல்லாமே இயக்கத்தினால அது கரைந்து 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 துணை மின் அணுவாக கரு அணுவாக மாறி மீண்டும் வெளியாகவே பிளாக் டாட் கரும்புள்ளியாக மாறிவிடும். அந்த கரும்புள்ளிகள் எங்கே போகும்? மீண்டும் வெளியோடு வெளியாக கலந்துவிடும். அதே சமயத்தில் இறைநிலையில் இருந்து புதிய புதிய துகள்கள் மின் அணுக்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். அப்போது அந்த இறைநிலையிலிருந்து விண்கள் உருவாகி பிரபஞ்சத்துக்குள்ளாக வந்துகிட்டு இருக்குது. பிரபஞ்சத்தில் இயங்க வேண்டிய காலம் வரைக்கும் இயங்கி அந்த இயக்கத்தினுடைய ஆற்றல் முழுவதும் இழந்த பிறகு மீண்டும் அந்த துகள் இறைநிலையோடு கலந்து விடுகிறது. அப்போது அந்த இறை துகள் என்பது உருவாவதும் பிரபஞ்ச நிலைகளிலே இயக்கத்திலே பலவேறு மாற்றங்களை சந்திப்பதும், அது முடிந்த பிறகு அதுவே நின்று விடுவதும், நின்றுவிட்ட பிறகு மீண்டும் அது தன் மூலமாகிய தெய்வத்தோடு லயமாவதும் என்கின்ற அந்த இயக்க நியத்தியை இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. 8வது ஸ்லோகத்தில் என் பிரகிருதியை அருளுடையதாக செய்து அப்பிரகிருதியின் வசமாகும் இவ்வுயிர் துறல் யாவற்றையும் திரும்ப திரும்ப நான் தோற்றுவிக்கின்றேன். விண்ணு இந்த கதி, காந்தம் என்ன கதி இல்லைங்களா? காந்தம் இறைநிலைக்கு மறுபடியும் திரும்பி போகுதா, அங்கேருந்து வருதா அப்படின்னா, காந்தம் இந்த பிரபஞ்சத்திலேயே உருவாகி பிரபஞ்சத்திலேயே முடிஞ்சு போயிடும். ஏன்னா காந்தத்துக்கு 2 தன்மை இருக்கு இல்லைங்களா? ஈர்ப்பு சக்தி, விளக்கும் சக்தி 2 இருக்கும். இந்த 2ம் இயக்கத்திற்கு வந்த பிறகு இந்த பிரபஞ்சத்தில் தான் அது உருவாகுது. அந்த உருவாகின்ற போதே காந்தலைகள் கரைந்து தன்மாற்றம் அடைந்து முடிந்து போகும். எப்படி நம்ம கத்திக்கு சாணம் பிடிக்கிற போது அந்த கத்தி அந்த கல்லில் வச்சு சுற்றுறாங்க. கல் சொல்கிற போது எத்தனை பொறியாக நெருப்பு வருதுங்க, அதெல்லாம் எங்கே நிற்கிதுங்க? தோன்றிய உடனேயே மறைந்து போகுது. அதே போல் ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் உருவாகக்கூடிய காந்தலைகள் சுற்றி உள்ள வெளியோடு கலந்து காந்த களமாக மாறி பஞ்சபூதங்களிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் அடைந்து முடிஞ்சு போகுது. ஜீவன்களிலே அதுவே உணர்கின்ற ஆற்றலாக செயல்பட்டு கொண்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் இங்கேயே உருவாகி இங்கேயே தன்மாற்றம் அடைந்து இங்கேயே முடிந்து போகிறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அது அருள் சக்தின்னு சொல்லுவாங்க. திருவருள் என்ற வார்த்தையும் தெய்வீகம் என்ற வார்த்தையும் பிரணவம் என்ற வார்த்தையும் எல்லாமே காந்தத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் அந்த காந்த சக்தியை உணர்ந்த வியாச பகவான் இந்த 8வது ஸ்லோகத்தை அவனுடைய தன்மையை சொல்கிறாரு. இந்த பிரகிருதிக்கு உள்ளாகவே அது அருளுடையதாக அரூபமான தெய்வீக ஆற்றலாக இருந்து பல தன்மாற்றங்களை சந்தித்து ஜீவன்களுக்கு அதுவே இன்ப துன்ப அனுபவங்களாக வந்து அதுவே அங்கே முடிந்து போகிறது. ஆனால் அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்க வின் அது மட்டும் அங்கேருந்து உருவாகி பிரபஞ்சத்துக்கு வருது, நின்று போனதுக்கு மறுபடியும் அங்கே போயிடுது. அப்போது 2 நிலைகள் மிக அற்புதமாக 2 ஸ்லோகங்களில் விளக்கியிருக்கின்றாங்க. 9வது ஸ்லோகத்தில்
அக்கர்மங்களில் பற்றற்றவனும் உதாசீனனை போன்று உட்கார்ந்திருப்பவனும் ஆகிய என்னை அவைகள் தலைக்க மாட்டான். இதெல்லாம் நடக்குது, ஆனால் எனக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்னா சுத்தவெளி சுத்தவெளியாக தான் தேமேன் இருக்கும். அப்போது இறைநிலை பேரறிவாக இருந்து அனைத்தும் இயக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளாகத்தான் உணர்கின்ற தூய்க்கின்ற ஆற்றல் இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கே தவிர இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற வெளியில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நிரந்தரமாக எப்பவும் ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். அது அடைகின்ற ஒரே மாற்றம் அங்கிருந்து துகளாக மாறி பிரபஞ்சத்துக்குள்ளே கலந்துக்கிட்டே இருக்கிறது தான். அதனால் மிக அற்புதமாக அந்த இயக்க நீதிகளை சொல்கின்ற போது அத்தனை இயக்கமும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுவோ அதிலே சிக்கிக்கொள்ளாது, நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாது அது அகர்த்தாவாக இருக்கிறது. தான் செய்கிறேன் என்பது அங்கே இல்லை. 10வது ஸ்லோகத்தில் என்னால் கண்காணிக்க பெற்று பிரகிருதியானது ஸ்தாவர ஜங்கம் உலகத்தை சிருஷ்டிக்கிறது, இதன் காரணத்தால் ஜகத்தானது சுழல்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு ஸ்லோகங்களும் சாமிஜியோட தத்துவத்தை வச்சு பார்க்குற போது தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. சாமி தத்துவத்தை விட்டுட்டு பார்க்குற போது எதுவுமே புரியாது. அதனால் என்னால் கண்காணிக்க பெற்று இத்தனை இயக்கத்தையும் யார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நடத்துகின்ற ஆற்றல் கண்காணிக்கணும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளாகவும் அது பேரறிவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் பற்றற்ற நிலையிலையும் தள்ளி நிற்கிது. அனைத்து இயக்கத்துக்குள்ளாக வரக்கூடிய விளைவுகளையும் அதுவே கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த விண் என்கின்ற ஆற்றலுடைய இயக்கத்தின் சிறப்பினால எல்லா கோள்களும் சுழன்று கொண்டிருக்கிறது, விண்ணும் சுழன்று கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் அந்தந்த கோளோடு இணைந்து நின்று சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. நாம் சுற்றிக்கிட்டா இருக்கிறோம், பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குதே, நம்ம சேர்த்து தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் ஏன் பூமி சுழல்கிறது என்றால் அது இறைவனுடைய ஆற்றல் என்ற கருத்து இந்த 10வது ஸ்லோகத்தில் வருதுங்க. அப்போது இந்த 7, 8, 9, 10 இந்த 4 ஸ்லோகங்களும் மிக அற்புதமானவை. 7வது ஸ்லோகத்தில் நான் சிருஷ்டிக்கிறேன் என்கிறார், எல்லா தோற்றங்களும் என்னிடம் வந்தது என்றார். 8வது ஸ்லோகத்தில் பிரகிருதியை கொண்டு காரியத்தை செய்வதாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்றதை சொல்கிறார். 9வது ஸ்லோகத்தில் அது தன்னை பாதிக்கவில்லை, அது நடுநிலையிலிருந்து நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் என்கிறார். 10வது ஸ்லோகத்தில் தான் சாட்சியாக இருந்து அதை கவனித்து கொண்டிருக்கிறேன். அப்போது இறைவனுடைய தன்மைகளை இந்த 4 ஸ்லோகங்களில் விளக்கியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அறியலன்னு வச்சுக்கங்க. 11வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு, என்னுடைய பரஸ்வரூபத்தையும் இப்படி நான் ஆதி வெளியாக இருக்கிறேன் என்பதும் அதில் இருந்து நான் விண் என்ற சக்தியாக வந்து பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே நான் கான் தலைகளாக தன்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் இது அனைத்தும் நடந்தாலும் இவை எதுவும் என்னை பாதிப்பது இல்லை என்பதையும் யாரோரும் புரிந்து கொள்ளவில்லையோ. புரியுதுங்களா? இது கஷ்டமா இருக்கா? அதாவது என்னுடைய பரஸ்வரூபத்தை இப்போ இந்த 4 ஸ்லோகம் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாங்க? நான் சுத்த வெளியாக பரவெளியாக இருக்கிறேன் இல்லைங்களா? அது வெளியே இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அந்த வெளியிலிருந்து விண் என்ற ஆற்றல் உருவாகுது. அப்போது அந்த பிரபஞ்ச வெளிக்குள்ளாக விண் என்ற இயக்கங்கள் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ சுத்த வெளி, அந்த சுத்த வெளிக்கு உள்ளாகவே பிரபஞ்ச வெளி. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக அனைத்து இயக்கங்களுமே விண்ணுடைய இயக்கங்களே. விண் என்பதோ சுத்தவெளியிலிருந்து உருவாகி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற மாற்றங்களை சந்தித்து மீண்டும் அது சக்தியை இழக்கிற போது பிளாக் டாட் வெளியாக மாறி போகுது. வெளியே மாறினவுடன் என்னாகுது? இந்த பிரபஞ்ச களத்தை விட்டு மீண்டும் தன் மூலமாகிய தெய்வத்தையோடு கலந்து விடுகிறது. இப்போ புரியுதுங்களா? அப்போ இங்கேருந்து உள்ள வருது. இந்த 4 நிலைகளிலே பிரபஞ்சத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. ஆற்றல் இழந்து வெளியான பிறகு மீண்டும் வெளியோடு போய் கலந்து விடுகிறது. சிவம், பிரம்மா, விஷ்ணு, மீண்டும் சிவம்.
இது ஞாபகம் வச்சுட்டீங்க, சரியா வரும். அப்போ இதுக்குள்ளாக இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாகவே காந்தம் என்ற சப்ஜெக்ட் கொண்டு வராரு. இப்போ விண் என்பது அங்கேருந்து வந்தது, இங்கே இருந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் டாட்டா மாறி அங்கே போயிடுச்சு. ஆனால் காந்தம் என்பதோ இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளதான் உருவாகுது, இங்கேயே தன்மாற்றம் அடைகிறது, இங்கேயே முடிஞ்சு போகுது. இது அங்கேருந்து இங்கே வர்றதும் இல்லை, இங்கேருந்து அங்கே போகிறதும் இல்லை. மிக அருமையான கான்செப்டுங்க இது. காந்தத்தை பற்றி நம்ம எவ்வளவோ படித்திருந்தாலும் கூட இந்த கருத்து ஒரு புதிய கருத்து. அதாவது இப்போ விண் தோன்றினால் தானே உங்களுக்கு காந்தம் வர முடியும். அப்போ விண் எங்க சுத்திட்டு இருக்கு? பிரபஞ்சத்துக்குள்ளதான். அப்போ பிரபஞ்சத்துக்கு உள்ளாக விண் சுழகின்ற பொழுதுதான் அந்த எதிர் அலை என்பது உருவாகி சுற்றிற்கு வெளியோடு போய் கலந்து காந்தமாக மாறுது. இப்படி மிகப்பெரிய அளவிலே பிரபஞ்சம் முழுவதும் நடக்கின்றதுனால இந்த பிரபஞ்சமே காந்த களமாக மாறி இருக்கிறது. இந்த காந்தம் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக பஞ்சபூதங்களிலே அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் அடையுது. அதே பஞ்ச தன்மாற்றங்களே ஜீவன்களிலே உணர்கின்ற ஆற்றலாக கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். அப்போ இந்த 5 தன்மாற்றங்களையும் உணர்கின்ற மனம் என்பதும் அதுவும் காந்தலையே தான். மனம் இறைவனை போக முடியுமா? மனம் அற்றால்தான் வெளி. மனம் இருக்கிற வரைக்கும் அறிவை அறிய முடியறதில்லை. அப்போ மன இயக்கம் என்பது நின்றால்தான் அறிவின் அனுபவத்தை பெற முடியும். அப்போ அறிவின் அனுபவம் என்பது எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, சதாசிவம், சக்தி சிவகலத்து போயாகணும். அப்போ இந்த காந்தத்தினுடைய அனைத்து தன்மைகளுமே இந்த இயங்குகின்ற சக்தி களத்துக்குள்ளாகவே அடங்கி விடுகிறது. இது சிவகலத்துக்கு அங்கிருந்து வருவதும் இல்லை, அங்கே போறதும் இல்லை. அப்படி அந்த காந்தனுடைய தன்மைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல அனுபவங்கள் கொடுத்துட்டு இருக்குது. எல்லா ஜீவன் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே ஒரு துல்லியமான இயக்க ஒழுங்கோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நடத்துறது யாருன்னா அறிவாக இருக்கின்ற தெய்வமே தான். ஆனால் தெய்வம் எப்படி இருக்குங்க? நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு பேசாமல் ஒதுங்கி நிற்கிறது. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தி லா ஆஃப் மியூட்டேஷன், இயல்போக்க விதி. அப்போ இறைவனுடைய பேரறிவு என்பது இயல்போக்க விதி என்ற முறையிலேயும் கூடுதல் அறம் என்ற முறையிலேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல இயக்கங்களிலே இயக்க விளைவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜீவன்களிலே அதுவே உணர்கின்ற அறிவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அந்த பேரறிவு என்பது தனக்குள்ளாக இத்தனை நடந்தாலும் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வு அதுக்கு கிடையாது. சரிங்களா? அதுதான் பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நடுநிலைமை என்று சொல்றாங்க. அப்படி அந்த 7, 8, 9, 10 என்ற 4 ஸ்லோகங்கள் மிக சுருக்கமாக சொன்னாலும் கூட மிக நுட்பமான ரகசியார்த்தங்கள் அதில் பொதிந்து கிடக்கிறது. இதெல்லாம் இன்னும் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னாக்க 3ஆம் அகத்தாய் 4ஆம் அகத்தாய் வருகின்ற போது இதே கோட்பாடு அங்கே வச்சு விளக்க வச்சுக்கோங்க, தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்படி இந்த பரஸ்வரூபம் இறைவனுடைய தெய்வீக அம்சங்கள், இது வெளியாக பரஸ்வரூபமாகவும் நான் உயிர்களுக்கெல்லாம் ஈசனாகவும் இருப்பதையும் அறியாத மூடர்கள். எத்தனை பேர் அறிவாளி நீங்களே கணக்கெடுத்துக்கணும். வார்த்தை நான் சொல்லலை, இங்கே இருக்கிற வார்த்தை தான் படிக்கிறேன். இதெல்லாம் தெரியலன்னு சொன்னால் அவர்கள் அறிவு கட்டவங்க, மூடர்கள்ன்றார். ஒரு மானுட வடிவம் எடுத்தவன் என்று எண்ணி என்னை அவமதிக்கின்றனர். சாமிஜி உருவத்தில் இறைவன் இல்லைன்னு சொன்னா, நான் உயிர்களுக்கெல்லாம் ஈசனா இருப்பதையும் அறியாத மூடர்கள் ஒரு மானுட வடிவம் எடுத்தவன் என்று எண்ணி என்னை அவமதிக்கின்றனர். அப்போ யாரைக்கான சாமிக்கான மோட்சம் கிட்டோம்னா இது பக்தியா அவமரியாதையா? இல்லை காப்பாற்றுவாய் திருவெங்கடேசன் கேட்டா அது பக்தியா அவநம்பிக்கையா? யோசிக்கணும். அப்போ உண்மையான மகரிஷி எதை சொல்லுகிறார்களோ அது அவர் மட்டும் சொல்லலை. எங்கே மூலம் தொடங்குகிறதோ அந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ரிக் யஜுர் சாமம் 3 வேதங்களும் இதைத்தான் சொல்லுது. அந்த வேதத்தை கொடுத்த வியாசர் தான் கீதையும் சொல்றாரு, அவர் தான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்றார். அதனால் எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் என்னை ஒரு உருவத்தில் இருப்பதாக என்னை அவமதிக்கின்றன என்றார். என்னை கேவலப்படுத்துறாங்க என்றார். இதை விட வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன் இப்படியெல்லாம் மனிதன் இருக்கிறான்றது காரணம் சொல்றாரு. வீண் ஆசையுடையவர்கள். ஆசை தேவைதான். இங்க வீண் ஆசைன்றாரு. என்ன அர்த்தம்? பேராசை. பயன்படா செயலாளர்கள். உருப்படியாத காரியம் செய்யறான்னு இருக்காது. கோணல் அறிவுடையவர்கள். இந்த கொண்டக்க மண்டகாலுக குறுக்கு புத்தி. விவேகம் இல்லாதவர்கள். இங்க மூடர்னு சரியா போட்டாருங்க. அது கொஞ்சம் நாசுக்கா சொன்னா விவேகம் இல்லாதவன். அறிவு கெட்டவன்றதை விட கொஞ்சம் அது அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி. மயல் ஊட்டுகின்ற ராட்சச அசுர இயல்பை அடைகின்றனர். அப்ப இதெல்லாம் உணர்ந்து மனிதன் பக்குவமடையவில்லை என்றால் அவன் என்ன கதி ஆகிறான்னா, பேராசையில சிக்கிக் கொள்கின்றான். பிரயோஜனம் இல்லாத காரண காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறான். அறிவு நேராக இல்லை, குறுக்கு மறுக்காக இருக்குது. விவேகம் இருக்கிறது இல்லை. அப்போ அஜ்ஞானத்தின் காரணமாக அவன் ராட்சச அசுர இயல்பை பெறுகின்றான். அப்போ ராட்சச அசுர இயல்பு என்னங்க? பேராசை, கோபம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை, இதெல்லாம் ராட்சச குணம். 10 தலை ராவணன் இதெல்லாம் வந்துடும். அப்போ இன்றைக்கு மனிதனிடத்தில் இந்த 10 குணம் யாரிடத்துல இல்லை? யாரை போய் அந்தனே வருக வருக கூப்பிடுறது? இது இல்லைன்னா அந்தனை கூப்பிடலாம். இது யார்கிட்ட இல்லை? இது யார்கிட்ட இல்லைங்க. சாஸ்திரங்களை உள்ள போய் பார்க்கணும், உள்ள நிலைகளை புரிந்து கொள்ளணும். அப்போதான் நாமும் பெரியாலும் ஏமாற்ற மாட்டோம், அவர் பெரியாலும் சொல்லி நாமும் மயங்கிட மாட்டோம். அதான் சாமி சொல்லுவாங்க, மலைக்கவும் வேண்டாம் தொலைக்கவும் வேண்டாம். அவங்க பெருசுன்னு நினச்சி மலைக்க வேண்டாம், நான் தான் பெருசுன்னு தொலைச்சிக்கவும் வேண்டாம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். இல்லை யாரும் பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. அப்போது இதை சித்பவானந்தர் சொல்கிறாரு, பொய் உடலை மெய்யென்று நம்பி. இந்த ஸ்லோகத்திற்கு சித்பவானந்த சுவாமிகள் சொல்லக்கூடிய விளக்கம், பொய் உடலை மெய்யென்று நம்பி அதன் மூலம் போகம் துய்த்தலே குறிக்கோள். என்ன அர்த்தங்க? இது பொய் இல்லைங்களா? சாகத்தானே போகுது. சாகாமல் இருந்தால் மெய், அழியாமல் இருந்தால் மெய். அழியக்கூடியது அனைத்தும் பொய். அப்போ அழியக்கூடிய இந்த தேகத்தை அழியாதது என்று நம்புவது மயக்கமா தெளிவா? மயக்கம். அப்போ பொய் உடலை மெய் என்று நம்பி இந்த உடல் மூலம் வாழ்க்கை அனுபவங்களை சுகங்களை பெறுவதே சாஸ்வதம் என்று நம்பி என்ன பண்ண முடியும்? இந்த உடல் மூலமாக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற 5 புலனின்பங்கள் தான் செய்ய முடியும். அப்போ இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உடல் நிரந்தரமானது என்று மயங்கி இந்த உடலை கொண்டு அனுபவிக்கக்கூடிய 5 புலன் இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி அந்த 5 சுகங்களை பெறுவதற்காக சொத்து பத்து வேணுமே, சௌகரியம் வேணுமே, ப்ரொமோஷன் வேணுமே என்று சொல்லி அதுக்காகவே பாடுபட்டு, அடுத்த வரி வருது பாருங்க, பின்பு அதன் பொருட்டு கொள்ளும் ஆசையும் செய்யும் வினையும் வளர்க்கும் அறிவும் கையாளும் யுக்தியும் ஆத்ம லாபத்திற்கு பயன்படுவது இல்லை. இதெல்லாம் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் ஆகுமா? நம்ம செய்கிற எந்த வேலையாவது ஆத்ம ஞானத்திற்கு பிரயோஜனமாகுதான்னு பாருங்க. 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் ஆத்ம லாபத்துக்கு என்ன உள்ளது எத்தனை? அப்போ போகிற காலத்துக்கு எது நம்ம கூட வருதுங்க இல்லைங்களா? அப்போ மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் வீணான வாழ்க்கை. ஏன்னா எதை சார வேண்டுமோ அதை சார்ந்திருப்பது இல்லை. இவங்க ஒரு பக்கம் இப்படி இருக்கிறாங்க, சாதாரண மனிதர்கள் இப்படி இருக்காங்க, தாமச குணத்தில் ரஜகுணத்தை சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மகான்கள் சொல்லக்கூடிய உண்மையான ஆன்மீகத்திலே வாழக்கூடிய நாட்டமுடையவர்கள், அந்த மகாத்மாக்கள் தெய்வீக இயல்பை அடைந்தவர்களாய் உயிர்களுக்கு பிறப்பிடமும் அழியாதவனும் நான் என்று அறிந்து வேறு எதிலும் பற்று வைக்காது என வழிபடுகின்றனர். அப்போ மகானுக்கு என்ன வேணுங்க?
கோடி செம்பன் போனால் என்ன, சுற்றம் உறவு போனால் என்ன, தாய்மன் சொல்றார், உன்னோட இருந்தா போதுன்றார். நாம் விட்டுருவோமா? இது போனால் பரவாயில்ல, இது எல்லாம் கொடுன்னு வாங்கிக்குவோம். நீ எனக்கு கடை இல்லாட்ட பரவாயில்ல, எனக்கு மாடி மனை சுற்றம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கொடு, நான் இங்கே நல்லா இருந்துக்கிறேன்னு கேட்போமே தவிர, இதெல்லாம் போனால் பரவாயில்ல, எனக்கு தெய்வீக இன்பம் வேணும்னு சொல்லி கேட்போமா? அப்போது மனிதர்களை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று ஞானத்தை உணர்ந்து தேடுகின்ற ஞானிகள், இன்னொரு பக்கம் அஞ்ஞானத்தில் சிக்கி இருக்கின்ற சாதாரண மனிதர்கள். ஞான யக்ஞத்தால் வேட்பவர்களாகிய ஏனையவர்களும் என்னை ஒன்றாய் வேறாய் பலவாய் இத்தனை விதங்களில் உபாசிக்கின்றனர். அப்போ அந்த அறியாமல் இருக்கிறானே சும்மா இருக்கிறானா? அதுவும் இருக்கிறது இல்லை. யார் சும்மா இருக்கிறாங்க? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் இறைவனை தேடுறாங்களோ இல்லையோ, கேட்டுக்கிட்டா இருக்காங்க இல்லையா? ஆண்டவனுக்கு செஞ்சு கொடு, இது செஞ்சு கொடு கேட்குறாங்களோ இல்லையா? அப்போது ஒரு சிலர் அந்த சாமி விட்டு அடுத்த சாமி கூட கும்பிட மாட்டாங்க. நாங்கள் வைஷ்ணவம், சைவத்தை கும்பிட மாட்டோம், நாங்கள் சைவம் பெருமாளை பக்கமே போக மாட்டோன்றோம். இன்னொருத்த கொஞ்சம் பிராடு, பரவாயில்ல இந்துவாக மட்டும் இருக்கிறேன், கிறிஸ்துவத்தை மதிக்க மாட்டேன், இஸ்லாத்தை மதிக்க மாட்டேன். ஒரு சிலர் மட்டுமே எல்லா சாமியும் ஒன்று தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒன்றாய் வேறாய் பலவாய் தெய்வத்தை இப்படியெல்லாம் கும்பிடுறாங்க. நான் ஒரு சாமி மட்டும்தான் கும்பிடுவேன்றாங்க, வேறு சாமி கும்பிட மாட்டேன்றாங்க, இல்லை எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டுக்கிறேன்றாங்க. ஒன்றாய் வேறாய் பலவாய் மனிதர்கள் சாமி கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவனுடைய பலன் என்ன? அதனுடைய பதில் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் வரும். அடுத்த 14வது ஸ்லோகத்தில், இந்த ஜகத்தின் தந்தை தாய் பாட்டனாராகிய அவனும் கர்ம பலனை கொடுப்பவனும் அறியத்தக்கவனும் தூய்மை செய்பவனும் ஓங்காரம் ரிக் சாமம் யஜுர் வேதங்களாகின்றவனும் நானே. இப்போ ஏற்கனவே சொன்ன கருத்து தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து விளக்குறார். பிரபஞ்சம் முழுவதும் நானே தான் சொல்லிட்டாங்க. இறைவெளியே தான் விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி அனுபவங்களாக இருக்குதுன்றதும் தெரியும் நமக்கு. அப்போ இத்தனையும் சேர்ந்த இந்த பிரபஞ்ச காலத்தில் நடந்து கொண்டக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பேசுகிறாங்க. இந்த ஜகத்தை உருவாக்குனது யாரு? தெய்வநிலை. அப்போ என்னை உருவாக்கியது தாய் தந்தை என்றால், அவர்களை உருவாக்கியது தாத்தா பாட்டி என்றால், அப்போ எல்லாருக்கும் யார் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி? இறைவன் தானே. அப்போ நான் தாயாகவும் தந்தையாகவும் பாட்டனாரும் நான் தான், பேரனும் நான் தான். கர்ம பலனை கொடுப்பவனும், எந்த செயல் செய்தாலும் எந்த இயக்கம் இயங்கினாலும் அனைத்துக்கும் ஒரு துல்லியமான விளைவு கொடுக்கிறது யாருன்னு பாருங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், கூறுதல் அறம். அப்போ அந்த இறை நீதியே கூறுதல் அறமாக ஒவ்வொரு இயக்கத்திலேயும் ஒவ்வொரு ஜீவனிலையும் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயலுக்கு தகுந்த விளைவுகளையும் கொடுக்கிறது. அப்போ கர்ம பலனை கொடுக்கிறது யாருங்க? அதுவும் தெய்வமே தான். அறியத்தக்கது எது? இந்த பூமியில் எல்லா அறிவை பெறுகின்றோம், ஆனால் எல்லோரும் அறியாத ஒன்று, அதை அறிந்தால் அதுதான் பெரிய சிறப்பு. உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும்னா அது பெருமை தானே. அப்போ எல்லா மக்களுக்கும் தெரியாத ஒன்று எது என்றால் பிரம்மம். அந்த ஒன்றை தெரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அப்போ மனிதனுடைய அறிவை கொண்டு அறியத்தக்க உயர்ந்த ஒன்று என்றால் அது நானே. அது எப்படி இருக்கு? தூய்மையாக இருக்கிறது, தூய்மை செய்யவும் செய்கிறது. எப்படி தூய்மை செய்கிறது? ருத்ரம் என்ற ஒரு வார்த்தை இருக்குங்க, ஸ்ரீருத்ரம் என்ற மந்திரங்கள் இருக்கும், ருத்ர தாண்டவம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்குங்க. யார் ஆடுவாங்க ருத்ர தாண்டவம்? சிவபெருமான் தான் ஆடணும். அப்போ ருத்ரம் என்றால் என்ன பொருள்? ஸ்ரீருத்ரம் சொன்னால் மறுபிறவை கிடையாது என்று ஒரு சாஸ்திரம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீருத்ரம் சொன்னால் மறுபிறவை கிடையாது. ஆனால்
அந்த ருத்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரும் ஸ்ரீருத்ரம் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? துன்பத்தை கொடுத்து தூய்மை செய்பவன் என்று பொருள். ருத்ரம் என்றால் துன்பத்தை கொடுத்து தூய்மை செய்பவன் என்று பொருள். அப்போ ஸ்ரீருத்ர மந்திரங்கள் இவ்வளோ இருக்கு. அத்தனை உட்கார்ந்து ஒழுங்காக அதை உச்சாரணம் பண்ணினோம்னா கர்மயத்தில் உள்ள அத்தனை பதிவுகளும் வெளியே கிளம்பிடும். அதுக்குரிய இன்பத் துன்பங்களெல்லாம் கொடுத்து ஆத்மாவை தூய்மை பண்ணி மீண்டும் பிரவாதங்களை கொண்டு போயிடும். எத்தனையோ ஜென்மாந்திரம் பண்ண பாவத்தையெல்லாம் இப்பவே நம்ம தாங்கணும்னா ரெடியா? ரெடியா? கனவுல கூட நினைக்க முடியாது, அவ்வளோ துன்பங்களெல்லாம் வரும். அதனால் இதை சொல்லலை. ஸ்ரீருத்தம் சொன்னால் மறுபிறவி கிடையாது நினச்சிட்டு இது சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதை பண்ணிட்டு நானும் அங்கே உட்காந்துட்ருப்பேன். எனக்கு மந்திரம் தெரியாது இல்லையா, ஆனால் உட்காந்து கேட்டுட்ருப்பேன். அப்புறம் ஒரு வாழ்க்கையில் பட்ட ஒரு அவஸ்தையை அனுபவம் சொன்னார் பாருங்க. சினிமா கூட அது மாதிரி எடுக்க முடியாது. அதனால் மந்திரங்கள் சாஸ்திரங்கள் பொய் கிடையாது. ஆனால் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்றால் அதை தாங்கும் சக்தி இங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதனால் தெரியாமல் செஞ்சு சிக்கிக்கிறது அப்புறம் அடையாது வேற. ஆனால் தெரிஞ்சு செய்யலாமன்னா அந்த வைரகம் பத்தாது. அப்போ ஸ்ரீருத்ரம் சொன்னால் மறுபிறவி கிடையாது. ஆனால் எப்படி கிடையாது என்றால் துன்பத்தை கொடுத்து தூய்மைப்படுத்தி விடுவான். அப்போ என்ன பண்ணுறாங்க? ருத்ர தாண்டவம். தாண்டவம் என்றால் தாண்டு அவம் தாண்டவம். அப்போ அவம் என்பது என்ன? தவத்துக்கு எதிர் சொல் அவம். அப்போ துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் சொல் செயலுக்கு அவம் என்று பேர். அந்த அவத்தை தாண்டுவது தாண்டு அவம். அந்த அவத்தை தாண்டுகின்ற ஆற்றல் யார் கொடுப்பாங்க? ருத்ரம் கொடுக்கும். ருத்ரம் யாருங்க? சுத்தவெளி தான். அப்போ சுத்தவெளி மீண்டும் தன்னை சுத்தவெளி ஆக்கணும் என்றால் இந்த கலங்கப்பட்ட இந்த ஜீவாத்மாவில் உள்ள அனைத்து அழுக்கையும் நீக்கணும் என்றால் துவைச்சு தான் ஆகணும். சமயத்தில் துணியே கிழிஞ்சு போயிடும். ஏன்னா அத்தனை அழுக்கு இருக்குது. அதனால தூய்மை செய்பவன் என்றும் அதுவும் நானே தான். அடுத்து ஓங்காரம், ஓம் என்ற பிரணவமாக இருக்கிறதும் நானே தான். ரிக் சாம யஜுர் வேதங்கள் ஆகின்றவன் நானே. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? சிவ இறைநிலை பிரம்மாவை படைத்து அவனுக்கு வேதங்களை அருளினார் என்று சொன்னாங்க. அப்போ பிரஹ் என்பது பெருகுகின்ற ஒரு தன்மை. எது பெருகுது என்றால் பிரபஞ்சம் எவர் இன்க்ரீசிங் அண்ட் எவர் லாஸ்டிங். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இயங்கக்கூடிய ஆற்றலைத்தான் பிரம்மம் என்று சொல்லுகின்றோம். அந்த பிரம்மத்திற்கு மூலம் என்ன? இறை துகள். அப்போ வேதம் என்பது இறை துகள் என்று பொருள். அப்போ இறை நிலையே துகளாகி பிரம்மத்திற்கு அது மூல ஆற்றலாக செயல்படுவதனால பிரம்மாவை உருவாக்கி வேதத்தை அருளினார் என்ற கருத்து ஏற்கனவே நம்ம அத்தியாயத்தில் பார்த்துருக்கின்றோம். அதனால் வேதங்கள் என்பது புத்தகங்கள் இல்லை, இறை துகள். அவருடைய இயக்கத்தை சிறப்பிக்கக்கூடிய விளக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த புத்தகங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் அந்த வேதம் என்ற வார்த்தை புத்தகத்தை குறிப்பிடுவதோ மந்திரங்களை குறிப்பிடுவதோ அல்ல. இயற்கையுடைய இறை தத்துவத்தையும் இறை தத்துவமே எப்படி துகளாகி விண்ணாகி வந்தது என்பதை பற்றியும் அந்த விண்ணை எப்படி பஞ்சபூதங்களாகி ஜீவங்களாகி வந்தது என்பதை பற்றியும் விளக்குகின்ற நூல்களே மறை நூல்கள், அதுவே வேதங்கள். அப்படி இந்த 3 வேதங்களையும் அந்த வேதத்துக்கு சாரமாக உட்பொழக இருக்கிறது அது தெய்வமே தான் என்பது இந்த 14வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. 18வது ஸ்லோகத்தில் என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் இந்த பூமி நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இயக்கத்தை ஓரளவுக்கு விளக்கி சொல்றார். புகலிடம், வளர்ப்பவன், உடையவன், சாட்சி, இருப்பிடம், அடைக்கலம், தோழன், பிறப்பிடம், ஒடுங்குமிடம், தங்குமிடம், களஞ்சியம், அழியாத வித்து நானே. எவ்வளோ வேணும் சொல்லிக்கிட்டு போகலாம். எல்லாம் நானேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாமாக நான் இருக்கிறேன்றதெல்லாம் இப்போ தனித்தனே விளக்குறார். சில வார்த்தையை நம்ம நினச்சி பாருங்க. இப்போ நடைமுறையில் இருக்க அர்த்தத்துக்கு எதுக்கு மாறும் பாருங்க. புகலிடம் என்பது நமக்கு தெரியும், சரணாகதி அடைகின்ற இடம். செய்த கர்மத்துக்கு ஏற்றவாறு
எது நமக்கு கிடைக்கிறதோ அது புகலிடம். அப்போ புகலிடம் என்பது கதி என்று பொருள், அது விளைவு. வளர்ப்போனுங்கிற போது சாப்பாடு கொடுக்கணும், உடலை சரியாக கவனிக்கணும், அதுக்கு தேவையான பல வாழ்க்கை வசதிகள் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பர்த்தா என்று பேர். பர்த்தான யாருங்க? வீட்டுக்காரரு. அவையார் கூட சொல்லுவார், பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால், இல்லைங்களா? அப்போ கணவன் என்ற வார்த்தைக்கு நம்ம பல அர்த்தம் பிடிச்சி வச்சிருக்கிறோம். கல்லானாலும் கணவன் வார்த்தை சொல்லி வச்சிருக்கிறோம், இல்லைங்களா? அப்புறம் கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லி வச்சிருக்கிறோம். ஆங்கிலத்திலே கூட கணவனுக்கு ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அக்ரி யூனிவர்சிட்டியில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், அது தமிழில் கால்நடை பராமரிப்பு துறை என்று பொருள். அப்போ ஹஸ்பண்ட்னா பராமரிப்பு செய்பவன் என்று அர்த்தம். அப்போ ஒரு பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தேவைகளை பராமரிப்பு செய்வேன் என்று உறுதி கொடுத்தா அவன் தான் ஹஸ்பண்ட். மிரட்டுறதுக்கு இல்லை. இப்போ அர்த்தம் சரியாக போச்சா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில்? அதனால் அர்த்தத்தை அனர்த்தமாக்கிட்டோமா இல்லையா? அடுத்தது உடையவன். உடையவன் என்றால் எல்லாத்துக்கும் அதிகாரம், பிரபு. நான்காவது சாட்சி. எப்படி சாட்சியாக இருக்கின்றான்? அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கூண்டில் ஏறுமா? தெய்வமே சாட்சி தான். ஆனால் தெய்வ சாட்சி கூண்டுக்கு வருமா? வராது. அப்போ எப்படி சாட்சியாக இருக்கிறது? அத்தனை இயக்கத்துக்கும் அதுவே ஆன்மாவாக கருமையமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தனக்குள்ளாக ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி எந்த ஒன்றும் அழிந்து போகாது காத்து கொண்டிருக்கு இல்லையா? அதுதான் இதனுடைய தெய்வீக நீதிமன்றம், ஜெனடிக் சென்டர், கருமையம், ஆன்மா. ஐந்தாவதாக இருப்பிடம், நிவாசா என்ற வார்த்தை சொல்வார். அப்போ எல்லாம் இருந்து இயங்குவதற்கு எது இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி, இந்த பிரபஞ்ச காலம், இந்த இறைவனிலையே தான். அப்போ அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமே. அதுவே தான் அனைத்துக்கும் அடைக்கலம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை தோழன். தோழன் என்றால் என்ன பொருள் தெரியுங்களா? அதாவது கைமாறு கருதாது நன்மை செய்பவன் தோழன். எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில்? ஃப்ரெண்ட் அப்படின்னா கைமாறு கருதாது நன்மை செய்பவன் என்று பொருள் தோழன் என்ற வார்த்தைக்கு. பிறப்பிடம், ஒடுங்குமிடம், தங்குமிடம், இது நமக்கு புரியும். கடைசி களஞ்சியம் என்ற வார்த்தை வருதுங்க. இப்போ களஞ்சியம்னா என்ன? இப்போ தானத்தில் சிறந்தது எதுங்க? நிதானம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நிதானம். இங்கே சொல்கிறாங்க நிதானம் என்றால் எதிர்காலத்தில் உயிர் வகைகள் அனுபவிப்பதற்கு சேகரித்து வைத்துள்ள களஞ்சியம். இப்போ எத்தனை வார்த்தை நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இல்லைங்களா? அப்போ தானத்தில் சிறந்தது நிதானம் பண்ணால் இப்போ எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடாத பாத்திரத்தை அடுத்தும் வருது சந்ததி, அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போகணும். அப்போ இந்த பூமியை ஒவ்வொருத்தரும் கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சந்ததிக்கு இடம் வேணாமா? அப்போ இந்த பூமியை பாதுகாப்பாக பராமரித்து அடுத்த சந்ததி விட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதில் 2 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் பாம்பு வச்சு வெடித்து வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை. அப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக பல்வேறு இயக்கங்களும் எல்லாமே நானே என்ற கருத்தை அந்த வியாச பகவான், கிருஷ்ண பகவான் சொல்வதாக வெளிப்படுத்துகிறார். அடுத்து இறைவனுடைய கருணையிலே சிரத்தையோடு கூடிய பக்தர்கள் மற்ற தேவதையை வணங்குங்கால் விதி வழிவர்களாக என்னையே வணங்குகிறார்கள். அதாவது யார் எந்த உருவத்திலே யாரை வழிபட்டாலும் என்னையே வழிபடுகின்றான் என்ற கருத்து ஏற்கனவே எந்த இடத்துல வருதுங்க? சகல யாகங்களுக்கு போக்தாவாகவும் பிரபோக இருக்கிறேன்.
ஆனால் பல தேவதைகளை வணங்குவார் என்னை உள்ளபடி அறிகிறார்கள் இல்லை. ஆகையால் அவர்கள் வழுவி பிறவியில் வீழ்கின்றனர். அப்போ எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னுடைய உருவம் மாயமானது. அந்த மாய உருவிலே பிரபஞ்சம் முழுவதும் நான் நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் சிறு சிறு உருவங்கள் இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றார்கள். அதனால் பூஜையின் பலனை முழுமையாக பெற முடியாமல் போகின்றார்கள். அப்போ பல தேவதைகளை வணங்குகின்ற போது செயல் ஒன்று தான். ஆனால் அந்த தேவதையினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாயை, அழியும் தன்மையுடையது. எது சத்தியம் என்றால் பரம்பொருள் ஒன்றே சத்தியம், நிதர்சனமானது, அது நிரந்தரமானது. அப்போ அந்த நிரந்தரமான ஒன்றை எண்ணி வழிபடாததுனால வேறு வேறு தேவதைகளை வழிபடுகின்ற போது அதனுடைய தன்மைகளைத்தான் நாம் பெறுகின்றோம். அப்போ அந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. தேவர்களை தொழுபவர் தேவர்களை அடைகின்றனர், பிதர்களை போற்றுபவர் பிதர்களை அடைகின்றனர், பூதங்களை வணங்குபவர் பூதங்களை போய் சேர்கின்றனர், என்னை பூஜிக்கின்றவர்கள் என்னையே எய்துவார்கள். இப்போ எது சிறந்தது? தேவர்கள் என்பது இந்திரியங்கள். அப்போ இந்திரிய சுகம் வேணும் வேணும் கேட்குறவனுக்கு நிறைய கிடைக்கிது. சொத்து வேணும் வேணும் கேட்குறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிது. கேளுங்கள் தரப்படும், எண்ணியாங்கு எய்தவர். அப்போ எது நினைக்கின்றோமோ அது பெறுகின்றோம். அப்போ எது பெற்றாலும் எது முதன்மையானது, எது முழுமையானது, எது உயர்வானதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வம். அப்போது பூதங்களை வேண்டினாலும் சரி, தேவதைகளை வேண்டினாலும் சரி, இந்திரியங்களை வேண்டினாலும் சரி கிடைக்கும். ஆனால் அதில் முழுமை இருக்காது, வெற்றி இருக்காது. அப்போ தெய்வத்தை வேண்டுவது தான் உண்மையான பிரார்த்தனை, தெய்வத்தை தேடுவது தான் உண்மையான இறை வழிபாடு. ஆனால் தெய்வம் ஒன்றுதான் சாஸ்வதமானது, சத்தியமானது. அந்த தெய்வத்தை தேடுவது தான் இந்த ஜீவாத்மாவுடைய வேலையே என்று அடுத்த ஸ்லோகத்தில் அதனுடைய கோட்பாடை கொடுத்துட்றாருங்க. அடுத்து இந்த அர்ப்பணம், இறைவனை வணங்குகின்ற போது பூவை போட்டு வணங்குகிறோம், தேங்காய் பழம் உடைக்கிறோம், அர்ச்சனைகள் சொல்லுகிறோம். இன்னும் சிலர் மனதாலேயே மானசீகமாகவே செய்வாங்க. அப்போது எந்த பக்தி உயர்வானது என்றால் புஷ்பங்களையோ கனிகளையோ போட்டு வணங்குவதை விட மானச பக்தி என்பது உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். ஏன்னா மனதை கொண்டே செய்கின்ற யஜ்ஞம் அது. அப்போ யார் எனக்கு இலை மலர் கனி அல்லது நீரை பக்தியோடு படைக்கிறானோ அத்தூய மனத்தானது அன்பளிப்பை நான் இன்புடன் அருந்துகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் என்ன கேட்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அப்போது எதை கேட்க வேண்டும் அது தெரிஞ்சால் தானே கேட்க முடியும். பெரிய பணக்காரத்தில் போய் 10 ரூபா கொடுங்களே கடன் கேட்கறத விட ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொன்னால் அவரே ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு. அப்போது நம்ம கொஞ்சமாக கேட்டு ஏமாந்துட்டோம் இல்லையா? அது மாதிரி இறைவனிடத்தில் எதை கேட்டால் முழுமையாக கிடைக்குமோ அதை கேட்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் நிறைந்த இறைவனிடத்தில் போய் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்குற போது அது கிடைக்குது, ஆனால் வாழ்க்கையில் நம்ம பெரிய நட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இறை ஞானம், அதுதான் பிரம்ம ஞானம். அப்படி மனிதன் அதை உணர்ந்து செய்கின்ற போது அவனுடைய செயல்கள் எல்லாமே இறை அர்ப்பணமாக மாறுகிறது. நீ எதை செய்தாலும், யாது புசித்தாலும், ஏது ஹோமம் பண்ணினாலும், எதை ஐயமிட்டாலும், தவத்தை புரிந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணம் செய்வாயாக. இந்த கடைசி வார்த்தை பாருங்க, என்ன தவம் செஞ்சாலும் அதையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்றார். அவ தவம் செய்வது கூட நான் தவம் செஞ்சு அஷ்டமா சித்திகள் அடையணும்னு செய்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்ம தவம் பண்ணால் என்ன வரும்னு கேட்பாங்க. என்ன வேணும்னு கேட்டோம்னாக்கா இந்த அருள்வாக்கு சொல்ல முடியுமா, குறி சொல்ல முடியுமா, இல்லை நமக்கு என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதான் நடக்க போகுதில்லை, அன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி தெரிஞ்சு என்ன ஆக போகுது இல்லைங்களா? எதுவுமே ரகசியம் கிடையாது. அதாவது காலத்தில் வரத்தான் போகுது. இன்றைக்கே தெரிஞ்சு வச்சு என்ன ஆக போகுதுங்க? அப்போது தவம் புரிதலை கூட தன் சித்தின் பொருட்டு ஒரு செய்யக்கூடும். அது காமிய தபசு ஆகிறது. அப்போ காமியம் ஆனாலே அது பிரயோஜனமாகிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது? தவம் செய்கின்ற போது அவரது பெருமையை நிலை பெறுக என்று எண்ணி தவம் புரிதல் சாலச் சிறந்தது. தெய்வத்தை அறிவதற்காக மட்டுமே நான் தவம் செய்கிறேன், தெய்வத்தை அறிவது தான் என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ற உணர்வோடு தவம் செய்தால் அதுதான் உண்மையான தவம் என்று சொல்லப்படுகிறது.
அதனால்தான் தவத்தில் ஏன் அனுபவங்கள் நாம் பெறுவது இல்லை என்று பார்த்தீங்கன்னா, தவத்தின் நோக்கம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிலர் அனுபவத்தை சொல்கிற போது நமக்கு ஐயோ இவங்களுக்கு இப்படிலாம் தவம் வருது, நமக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு அவங்க நினச்சி பொறாமைப்படுவோம். இல்லை நமக்கு தவம் வரலையே நம்மளையே நொந்துக்குவோம். சரி நமக்கும் தவத்து ரொம்ப தூரம் போல் இருக்குன்னு மனதுக்கு வராமல் நிறுத்திடுவோம் இல்லைங்களா? அப்போ தவம் செய்வது தவம் செய்வதற்காகத்தான். தவம் செய்கிறது ஆசைப்படுறதுக்காக இல்லை. அப்படி ஒவ்வொரு செயலையும் ஈஸ்வரப்பணமாகவே செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது ஒரு அருமையான கோட்பாடு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. கிரீஷ் சந்திர கோஷர் என்ற ஒரு அன்பர் ராமகிருஷ்ணருடைய பக்தர். அவர் வாழ்க்கையில் சில கெட்ட பழக்கங்களை விட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாராம். அப்போது ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீ கெட்டதை செய்கிற போது தெய்வத்துக்காக செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு செய். கெட்டதை செய், ஆனால் செய்கிற போது தெய்வத்துக்காக செய்கிறேன்னு நினச்சிட்டு செய் அப்படின்னாரா. செய்ய முடியுமா? அப்போ என்ன ஆகுது, ஆரம்பத்தில் செஞ்சாலும் போக போக அது தவிர்க்கப்பட்டு விடுகிறது. அப்போது ஒரு அயோக்கியன் கூட ஈஸ்வரப்பரமாக காரியத்தை செய்கின்ற போது அவனையும் நான் காப்பாற்றி விடுகிறேன் என்றார். அதனால் மனிதன் எத்தனை ஜென்மங்களில் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு பிறவியிலேயே ஆத்ம ஞானத்தை பெற முடியும் என்ற கோட்பாடு மிக அற்புதமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய செயலாகவே. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, தாயே நான் ஒரு யந்திரம், நீ ஒரு யந்திரி. நான் அறை, நீ அதில் குடியிருப்பவள். நான் உரை, நீ அதில் போடப்படுகின்ற வாள். நான் ரதம், நீ சாரதி. அப்போ எந்த செயல் செய்தாலும் இறைவனுடைய இயக்கமாகவே நான் இருக்கிறேன் என் உணவோடு செய்வது தான் அதான் சந்நியாசி யோகம், அதான் கர்ம யோகம், அதான் ஞான கர்ம சந்நியாசி யோகம். அப்படி பற்று அற்ற நிலையிலே செயல் செய்வது தான் இறைவனை அடையக்கூடிய உபாயம் என்று இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. அடுத்த 29 ஸ்லோகத்தில், நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாயிருக்கிறேன், எனக்கு பகைவனும் இல்லை நண்பனும் இல்லை. ஆனால் என்னை பக்தியோடு பூஜிக்கின்றவர்கள் என் பால் உளர், நானும் அவர்கள் பால் உளேன். எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறான். இல்லை, ராமகிருஷ்ணன் சொல்றாரு, எல்லா மனிதரிடத்தும் ஈஸ்வரன் இருக்கிறான், ஆனால் ஈஸ்வரனிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. ஏன்? நான் நினச்சிக்கிறான். அப்போ இறைவன் அங்கே இருக்கிறது இல்லை. இறைவனுடைய கருணையே நினைக்கிற போது இறைவன் அங்கே இருக்கிறான். அப்போது இறைவன் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத ஜீவன்களும் கிடையாது. அப்போது எங்கும் நிறைந்திருக்கின்ற இறையாற்றலை உணர்ந்து அந்த உணர்வோடு செயல் செய்கின்ற போது அது சந்நியாசி யோகம், கர்மயோகம். அப்போ அந்த கர்மத்தினுடைய பலன்கள் இவனை பற்றுவது கிடையாது. அதே சமயத்தில் அந்த இறை உணர்வோடு செய்கின்ற பக்குவம் இருக்கிறதுனால செய்கின்ற செயல்களிலே அதர்மம் இருக்காது, தர்மம் மட்டுமே இருக்கும். அப்போ தர்மத்தின் பலன் இன்பங்கள் தானே, வெற்றிகள் தானே. ஆனால் மனித வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கு இறை உணர்வு என்பது துணை செய்கிறது. அதுதான் ஒரு மனிதன் பெற வேண்டிய அதிகபட்சமான நன்மைகள் என்றெல்லாம் விளக்கியிருக்கின்றாங்க. அதனால் இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாம் என்பதெல்லாம் கிடையாது. இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, இவங்க மேல்ஜாதிக்காரங்க, இவங்க கூப்பிட்டா நான் வந்துடுவேன், நீ சத்திரியன் தீண்டத்தகாதவன், நீ கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் அப்படி எங்கேயும் இறைவன் சொல்லலை. அப்போ இறைவனிடத்தில் எல்லாரும் ஒன்றே தான், வர்ண பேதங்கள் என்பதெல்லாம் இறைவனுக்கு கிடையாது. அதனால் ஈஸ்வரனுடைய அந்த எங்கும் நிறைந்த தன்மை என்பதை மனிதன் புரிந்து கொள்கின்ற போது அவனுடைய செயல் எல்லாமே ஈஸ்வரப்பணமாக அமைகின்றது. அப்போ பற்றற்று செயல் செய்வதனால என் பக்தன் நாசமடைவதில்லை, நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவருக்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. அதனால் இறை தத்துவத்தை உணர்ந்து மதித்து அற வழியில் வாழ்க்கை நடத்துகின்ற போது சாந்தி கிடைக்கின்றது, மனதுக்கு அமைதி கிடைக்கிறது, வாழ்க்கை நிறைவு கிடைக்கிறது. அந்த பக்தன் ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. அதனால் மனிதனுக்கு எந்த பக்தி வேணும் என்றால்
பொருள் பக்தி அல்ல, ஆத்ம பக்தி தான் வேணும். அப்போ அந்த அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாருங்க, 32வது ஸ்லோகத்தில், கீழான பிறவிகளாகிய, இந்த வார்த்தை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும், கீழான பிறவிகளாகிய பெண் பாலர், பெண்கள், கொஞ்சம் ரிச்சல் வருது இல்லைங்க, அர்த்தம் சொல்லிடுற சரியாக போயிடும். வைசியர், சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாய் பரகதி அடைகின்றனர். ஏன் இது பெண்களை கீழானதாக சொல்கிறாங்களே நினைக்கிறோம், அப்படி இல்லை. இந்த கீழான பிறவி ஒரு நாளும் பக்திக்கு இடைஞ்சல் அல்ல. எப்படி கடல் அலையும் நதிகள் எல்லாம் கடல் மயம் ஆகின்றனவோ, புண்ணிய நதி சாக்கடை என்று அதுக்கு பேதம் இல்லையோ, ஒரே மாதிரி தோன்றுகின்றதோ, அதுபோல கடவுளை கருதும் மனிதர்கள் எல்லாம் கடவுள் மயமாகின்றனர். அப்போது சாதாரண உடல் ரீதியான நிலையில தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேதம் இருக்குதே தவிர, ஆத்ம பலம் என்று வருகின்ற போது ரெண்டும் ஒன்றே தான். எப்படி கடலில் கிடக்கின்ற சாக்கடைக்கும் கங்கை தீர்த்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையோ, அதே போல ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆண் என்றும் பெண் என்றும் பேதம் இல்லை. அப்படி யாரெல்லாம் கடவுளை கருதி கடவுள் மயம் ஆகின்றனரோ, அந்த செயலில் அல்லது பிறவியில் கீழோரும் பக்தியால் மேலோர் ஆகின்றனர். கடவுளின் அருள் அவர்களை மேலோராக்கிறது. கடவுளை அடைய தகாதவர் என்பார் எவரும் இல்லை. அப்போ உடல் கூறு தான் பேதங்கள், ஆண் பெண் என்ற பேதமே தவிர இவங்க மேலே இருக்கிறாங்க இவங்க கீழானவங்க என்று இல்லை. அதனால் இந்த உண்மை புரியாதனால தான் பொதுவாக குடும்பங்களில் அதுக்கு என்ன தெரியும் பொம்பளை அப்படிம்பாங்க. ஏன் பெண்களுக்கு அறிவு இல்லையா, அனுபவம் இல்லையா? அதனால் சமுதாயத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு வச்சுங்க, அர்த்தம் மாறி போச்சு. கொஞ்சம் உள்ள என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்றத ஒன்றா நாம் கூர்ந்து புரிஞ்சுக்கணும். இல்லை யாராவது புரிஞ்சவங்க எழுதி வச்சுருந்தா சொன்னால் அதை நம்ம கேட்டு புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த உண்மை அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ளலாம். அது வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனமாகும். அடுத்த 33 ஸ்லோகத்தில், நிலையற்றதும் சுகமற்றதுமாகிய உலகை பெற்ற நீ என்னை பூஜிப்பாயாக. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையே நிலை இல்லாதது. சுகம் இருக்குது, ஆனால் சாஸ்வதம் இல்லை. அதனால தான் என்ன வார்த்தை போடுறாங்க, மனிதன் தூய்க்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் சிற்றின்பங்களேன்னு வார்த்தை போட்டாங்க. ஏதாவது நமக்கு நீடித்த இன்பம் இருக்கா? பாதாம் அல்வா நல்லா இருக்குதுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இருக்குது. எவ்வளோ சாப்பிட முடியுதுங்க? மேலே போச்சுன்னா வாந்தி வருது. அப்போது சுகமே துக்கமாக மாறி போகுது. அப்போது இந்த உலக வாழ்க்கை என்பது சுகம் இருக்கிறமா தெரியுது, ஆனால் இதெல்லாமே சிற்றின்பங்களாகத்தான் இருக்குது. ஆனால் ஈஸ்வர பிரேமை என்பதோ பேரின்பம், அது தெவிட்டாத இன்பம். அதனால் இந்த உலகம் என்பதும் நிலையற்றது, இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பதும் நிலையற்றது. இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற இன்பங்கள் என்பதும் நிலையற்றது, துன்பங்களும் நிலையற்றது தான். அப்போ எது நிரந்தரமானது என்றால் இறைநிலையே நிரந்தரமானது, மெய்ப்பொருள் ஒன்றே சாஸ்வதமானது. அப்போ வாழ்க்கையிலே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நோக்கிய வாழ்க்கை தான் இயற்கை வகுத்த வாழ்க்கையை தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இயற்கை வகுத்தது இல்லை. நமக்கு முன்னறிந்தவங்களை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சிட்டது தான். அதனால் அதே அனுபவங்கள், அதே இன்பத் துன்பங்கள், அதே வாழ்க்கை என்ன இருக்கு? அந்த நிலைமையை சித்பவானந்தர் சொல்கிறாரு, பாம்பு தவளை பிடிக்கிற போது பின்பக்கம் வந்தால் பிடிக்குமா? அப்போ அந்த காலை அப்படியே பிடிச்சிக்கும், அப்படி உடம்பை பிடிச்சிக்கும், அப்படி முழுங்கிரும். அந்த பாம்பு பின்பக்கமாக இருந்து தவளை விழுங்கிட்டு இருக்குது, அது தெரியாத தவளை நாக்கு நீட்டி பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? அது மாதிரி நம்மளை மரணம் நம்ம சந்திச்சுக்க தயாராக வந்துட்டு இருக்குது. பக்கத்தில் நாளொன்று போனால் போய்கிட்டு இருக்கோம். அதை மறந்து போய்கிட்டு நாம் சீரியலும் ஷாப்பிங்கும் இனி என்னெல்லாம்
கூத்து இருக்குதோ எல்லா கூத்தும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி வந்து தன்னுடைய சாவு நெருங்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் தவளை பூச்சி பிடிச்சிட்டு இருக்குதோ, அது மாதிரி நாம் வாழ்க்கை முடிய போகுதுன்றது தெரியாமல் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் பாரதி அருமையான ஒரு கவி சொன்னார். அதாவது என்ன சொல்கிறாங்க, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்ன சிறு கதைகள் பேசி, முடிஞ்ச மெகா சீரியல் பார்த்து, மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்யுது, நரை கூடி கிள பருவம் எய்தி, கொடும் கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும். வேற என்ன இருக்கீங்க? இது வேடிக்கை இல்லையா கேட்குறார். நம்ம எல்லாம் வேடிக்கை மனிதர்கள் பாரதியார். அதனால் இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கையை பொருட்படுத்தாது, உலகம் தருகின்ற இன்பத்தை சாஸ்திரம் என்று நம்பி ஏமாந்து போகாது, பேரின்பத்திற்கான வழியில் நம்ம போகணும். கடைசி 34வது ஸ்லோகத்தில் இந்த பக்குவத்தை பெறுவதற்கு உபாயத்தை சொல்றார். மனதை என்னிடம் வைத்து என்பால் பக்தி பண்ணி எனக்கு யாகம் செய்து என்னையே வணங்கு, என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னையே அடைவாய். அதாவது இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகணும், அதை உணர்ந்து அந்த பேரின்பத்திலே திளைக்கணும். அப்படின்னாக்கா என்ன வழி என்றால் மனதை என்னிடம் வைத்து. அப்போ மனதை எங்கே கொண்டு போகணுங்க? இறைவனிடத்துல கொண்டு போகணும். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? சுத்த வழி அங்கே இருக்குது. நேராக அங்கே போக முடியுமா? வழி தெரியாது. அப்போ எங்கே இந்த பயணத்தை துவங்கணும்? காசு யாத்திரை போகிறோம், ஆனால் பயணம் எங்கே தொடங்கி ஆகணும்? நம்ம வீட்டிலேருந்து தான் தொடங்கி ஆகணும் இல்லைங்களா? வேறு வழி இருக்கா? அப்போது இந்த ஜீவாத்மா தன் பரமாத்மாவை சந்திக்கின்ற பயணத்துக்கு துவக்கம் எங்கேன்னா இங்கே ஜீவாத்மாவிலிருந்து தான் துவங்கி ஆகணும். அப்போது இந்த ஆன்மா அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா அந்த ஆத்மாவுக்கு உட்பொருளாக உள்ள இறைவனை இங்கே உணரணும் இல்லைங்களா? அப்போ என்ன வழி? இந்த ஆத்மாவே மனம் என்ற அலைகளாக விரிந்து ஓடுவதனால அந்த ஆத்மாவில் உள்ள வேகம் எல்லாம் 14 முதல் 40 அலை வரைக்கும் உள்ள வேகத்தில் அதிகமான பதிவில் இருக்குது. அதனால் அந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் மனதிலே வந்து மூளையில் மோதுகின்ற போது எண்ணங்களாக வருது. அந்த எண்ணங்கள் முழுவதும் 14லிருந்து 40 வரைக்கும் இயங்குகின்ற போது வாழ்க்கை அனுபவங்களே திரும்ப திரும்ப எண்ணங்களாக பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணத்தை தவிர்த்து மனிதன் வந்து தவத்தில் போகணும்னு சொன்னாக்க அந்த 14க்கு கீழே மனிதன் மனதை கொண்டு போகணும், ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி. அப்போ 13லிருந்து 8 என்ற அந்த காந்த அலை நிலையை உணர்கின்ற பொழுது தான் மனிதனுடைய மனம் என்பது எண்ணம் அற்ற நிலைக்கு உள்ள வர முடியும். அப்போது இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளாகவே இயங்கி இந்த உடலில் உள்ள காந்தலைகளை உணர்ந்து, அந்த காந்தலை எங்கே உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா காந்தம் இருக்க இடத்துக்கு போகணும். அப்போ இந்த உடலை 2ஆக பிரிக்கிறாங்க சித்தர்கள். இது வரைக்கும் உள்ளதெல்லாம் என்னங்க? இது கண்டம், இது பிண்டம், இது முண்டம், இது பிண்டம், இது இடையில ஒரு கண்டம். அப்போது கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். அப்போ இந்த கண்டத்துக்கு மேலே நிற்கணும்னு சொன்னால் இது வரைக்கும் உள்ளது 5 சக்கரம் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 சக்கரங்களும் மண் தத்துவம், நீர், நெருப்பு, காற்று, விண் தத்துவமாச்சு. இது பூரா 5மே பஞ்சபூதங்களாச்சு. பஞ்சபூதங்களை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தம் இருக்கு, உயிர் இருக்கும். அப்போது காந்தத்தினுடைய மையம் ஆக்னை, உயிர் மையம் துரியம். அப்போது இந்த இடத்துல மனதையினுடைய காந்த தத்துவத்தை அறிந்து இந்த காந்தத்துக்கு உட்பொருளாக உள்ள உயிரை துரியத்தில் அறிந்து உயிருக்கு உட்பொருளாக உள்ள இறை தத்துவத்தை மனம் லயகமாகின்ற போது இது நேரம் மேலே போகும். அதுதான் உண்மையான துரியாதீதம். அப்போ என்னாதுங்க? பயணத்தை இங்கே தான் துவங்கணுமே தவிர எங்கேயோ போய் துவங்கினா வீடு வந்து சேரமாட்டோம். அதனால் இந்த ஆன்மா தன் பயணத்தை இங்கிருந்தே துவங்க வேண்டும். அதனால தான் மனதை என்னிடம் வைத்து அந்த புள்ளியாக உள்ள நிலையிலிருந்து மனதை வைக்கணும்.
வைத்து என்பால் பக்தி பண்ணி, பக்தின்னு சொன்னால் நம்பிக்கை என்றும் பொருள் உண்டு இல்லைங்களா? பக்தி என்பது நம்பிக்கை என்றும் பொருள் உண்டு, அன்பு என்றும் பொருள் உண்டு. அப்போ அன்பு என்பது இறைத்தன்மை, அது மீது வைக்கக்கூடிய உணர்வு பக்தி, நம்பிக்கை. எனக்கு யாகம் செய்து, யாகம் சொன்ன உடனே யாக குண்டம் அதில் போடுறதெல்லாம் நினச்சக்கூடாதுங்க. அதாவது ஊருக்கு உழைத்துதல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்பார் பாரதியார். அப்போ யாகம் என்பது நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதனால் வரக்கூடிய பலன்கள். அதனால் நல்ல பலன்களை பெறக்கூடிய செயலை செய்து என்னை வணங்கு என்று சொன்னால் இறைத்தவத்தை வழிபடுவது என்று பொருள். வழிபடுவது என்றால் இறை நீதிக்கு மதித்து இணங்கி வாழ்வது என்று பொருள். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை நீதி என்ன இருக்குங்க? 98.6 டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது, 120/80 பிபி இருக்குது. அப்போது இந்த டெம்பரேச்சரும் இந்த பிளட் ப்ரெஷரும் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மனசை வந்து சமநிலைக்கு வச்சுக்கணும். மனசு மேலே கீழே போச்சுன்னா பிபியும் மேலே கீழையும் போகும். மேலே போனால் ஹை பிபி, கீழே போனால் லோ பிபி, ரெண்டுமே நம்மளை அனுப்பி வச்சிடும். அதனால் அந்த மனதை வணங்கு என்று சொன்னால் இறை நீதிக்கு இணைந்து செயல்படுவது என்று தான் பொருள். அதுக்கு தான் இறை வழிபடுதல் என்ற வார்த்தை. என்னையை குறியாக கொண்டு எதை அடைய வேண்டும் என்றால் வாழ்வின் இலக்கு இறைநிலை அடைவதே. அப்போ அந்த இலக்கை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்தி என்னை அடைவாய். அப்போ மனதுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் வாழணும், இந்த வகையில் தான் தினசரி வாழ்க்கையை கொண்டு போகணும் என்று நமக்கு நாமே வழிமுறைப்படுத்தி கொண்டால்தான், அந்த உறுதியான வழியிலே தினசரி வாழ்க்கை கடமைகளை அமைத்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையிலேயே இந்த பிறவியின் நோக்கமாகிய இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அறிந்து லயமாகி பேரின்பத்தை சந்திக்கலாம். இல்லைன்னு சொன்னாக்க வாழ்க்கை வந்து வழக்கம் போல் இருக்கும். வழக்கம் எப்படி இருக்குங்க? கஷ்டம், நஷ்டம், அழுகை இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை வந்து ஒரு முழுமையாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தகுதிகளையும் அதை அடைய வேண்டிய முழுமை பேற்றையும் பற்றிய விளக்கம் இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ராஜ வித்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ராஜகுஹ்யத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அப்போ ராஜ வித்தை என்பது பிரம்ம வித்தை. அந்த வித்தையை அடைவதற்கு உள்ள தடை அஞ்ஞானம், மயக்கமே ராஜகுஹ்யா. அதனால் அந்த மயக்கத்தில் இருந்து அஞ்ஞானத்தில் இருந்து விடுபட்டு அறிவின் வழியிலே தெளிவிலே வாழ்க்கை நடத்துகின்ற போது இந்த வாழ்க்கையிலே நாம் பிரம்ம ஞானத்தை பெறுகின்றோம். பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளலாம், பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளலாம், பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளலாம், பிரம்ம வித்தையை கற்றுக்கொள்ளலாம்.